சென்னை வேப்பேரியில் உள்ள பென்டெக் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை நீக்கப்படுவதை கண்டித்து பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வேப்பேரியில் உள்ள உதவி பெறும் பென்டெக் மகளிர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. 188 ஆண்டுகள் பழமையான பென்டெக் பள்ளியை முற்றிலும் தனியார் பள்ளியாக மாற்ற சதிவேலை நடப்பதாக பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர், கழிவறை, வகுப்பறை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து தலைமை ஆசிரியரிடம் புகாரளிக்கும் ஆசிரியையும் மாணவிகளையும் உடனே பள்ளியை விட்டு நீக்குவதாக பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு உதவி பெறும் பென்டெக் பள்ளிக்கு எதிராக தலைமை ஆசிரியை செயல்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். 2000க்கும் அதிகமான மாணவிகள் படித்து வந்த இப்பள்ளியில் தற்போது 500 பேர் மட்டுமே பயில்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கொஞ்சம் ஸ்பெஷலா எப்படி சொல்றது, அவங்க தனியா இருக்கணும், அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. ஆனா ஏழடை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஹெச்எம். ஆனா ஃபர்ஸ்ட் மொத்தமா ஏழடா இருக்கும் போது எல்லாருமே சமமா நடத்துனாங்க. எஸ்எஃப் வந்த பிறகு எஸ்எஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெஷல், இவங்க எல்லாம் வேற மாதிரி. அதே போல நிறைய பேர்கிட்ட அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் எஸ்எஃப்ல ஸ்டூடெண்ட்ஸே சேர்க்கிறாங்க, கம்மியா மார்க் வாங்கினாங்களே. இப்போ எஸ்எஃப் என்ற செல்ஃப் பினான்ஸ் எதுக்கு வரணும்? இந்த ஸ்கூல்ல நல்லா போயிட்டு இருந்த ஸ்கூலுக்கு எதுக்கு வரணும்? அவ்வளவு நல்ல டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்க டீச்சர்ஸ் அனுப்பணும்? ஃபர்ஸ்ட் அவங்க மோட்டிவ் என்னன்னா எஸ்எஃப் கொண்டு வந்தாங்க. எஸ்எஃப் கொண்டு சும்மா இந்த இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டூடெண்ட் மேல கரை வைக்க ஆரம்பிச்சாங்க. எதனால கரை வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணா அவங்க கம்பல்சரி போயிடுவாங்க, வேற ஸ்கூலுக்கு மூவ் ஆயிடுவாங்க. கம்மியா இருக்காங்க பசங்க, அதனால டீச்சர்ஸை வேற ஸ்கூலுக்கு மூவ் பண்ணும் அப்படின்ட்டு மூவ் பண்றாங்க. இப்போ என்னன்னா எல்லாருமே இப்போ ரீசெண்டா இருக்க 10 டீச்சர்ஸ் ஃபைனலா எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த எஸ்எஃப் பசங்களை மெயின் ஆக்கிட்டு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கணும். அப்ப இங்க இருக்க ஏழமாறு பசங்களை என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் பினான்ஸ். அவங்க எஸ்எஃப்னா செல்ஃப் பினான்ஸ் ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கட்டி படிக்கணும். உன்னால முடியலையா? அவங்களே சொல்றாங்களா, அம்மா உங்களால முடியலன்னா பிரச்சனை இல்லம்மா, நீங்க தவணை முறை மாதிரி கட்டலாம். அதாவது என்கிட்ட இப்ப 6,000 தான் இருக்குன்னா 6,000 கட்டிக்கோ, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் 6,000 கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இந்த மாதிரி எதனா ஸ்கூல் நடக்குமா? அதே மாதிரி அதுக்கு தனியா பில் இல்ல, எஸ்எஃப் ஒரு தனியா பில்லே இல்ல. அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு எங்க கிட்ட. பென்டெக் ஸ்கூல்ல காமனா இது பண்றாங்க. பசங்களை நல்லா படிக்கிற பசங்களை கூட எஸ்எஃப்க்கு அட்மிஷன் தரோம்னு சொல்லிட்டு எஸ்எஃப்க்கு கூட்டு அங்க போய் படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ 2500 இருந்த ஸ்கூல் பிள்ளைகளை, கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைகளை இப்போ 550 ஆகிட்டாங்க. இப்போ 550 தான் இருக்காங்க. இப்போ அதுவும் போயிடுச்சுன்னா, இப்போ நாங்க இதுவும் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த 550 இருக்க மாட்டாங்க. அதில் எய்டடே இருக்காது, ஃபுல்லா செல்ஃப் பினான்ஸ் ஆகி பிரைவேட் ஆக்கி இந்த ஸ்கூல் எங்க பென்டெக் ஸ்கூல்ல இருக்காது, வேற மாதிரி இருக்கும். ஆட்குறைப்பு செய்யும் தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தலைமை ஆசிரியையின் இந்த நடவடிக்கைகளால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதாக தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தலையிட்டு அரசு உதவி பெறும் பென்டெக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என முன்னாள் மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.